வணக்கம், வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்லபிரம்மா பேசுகின்றேன். தற்பொழுது நாம் ரிஷபராசியில் அமர்ந்திருக்கின்ற குரு பகவான் அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி அன்று வக்ரம் அடைகின்ற நிலையில் அதற்குரிய பலன்களை அனைத்து ராசி அன்பர்களுக்கும் காணவிருக்கின்றோம். விக்னேஸ்வராய நமக. காகபுதண்டரே போற்றி போற்றி. முதலாவதாக மாதா பிதாவை வணங்கி, முன்னோர்கள் மூதாதையர்கள் பித்ருக்களை வணங்கி, குலதெய்வத்தையும் வணங்கி, குருமார்கள் சித்தர்மார்களாகிய பதஞ்சலி சித்தரையும் காகபுஜண்ட சித்தரையும் கரூரார் சித்தரையும் வணங்கி, முதற்கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கி, வாக்தேவி நாவுக்கரசி அறிவுக்கரசி சரஸ்வதி தேவி தாழ் பணிந்து பாதம் பணிந்து, ரிஷபராசியில் வக்ரமடைகின்ற குருவால் அனைத்து ராசி அன்பர்களுக்கும் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள்பாவிக்குமாறு மனதார பிரார்த்தனை செய்து பலன்களை ஆரம்பிக்கின்றேன். இப்பதிவை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர்கள் bharatmatchpoint.com திருமண இணையதளம். அனைத்து மத இன ஜாதியினருக்கான திருமண இணையதளம். வரன்களை தேடிக்கொண்டிருக்கும் அன்பர்கள் இலவசமாக பதிவு செய்து வரன்களை தேடிக்கொள்ளலாம். எங்களுடைய மற்றொரு நிறுவனமான தி அஸ்ட்ராலஜி ஷாப்பிலே நவக்கோள்களுக்குரிய ரத்தினங்கள், உங்கள் ராசிக்குரிய எந்திரங்கள், மேலும் கருங்காலி மாலை, ஸ்படிக மாலை, ருத்ராட்ச மாலை போன்றவைகள் பூஜிக்கப்பட்டு எளிய விலையில் நல்ல நாள் பார்த்து உங்களுக்கு அளிக்கப்படும். விருப்பப்படுகின்றவர்கள் எங்களுடைய அலைபேசி எண்ணில் எங்களை அழைக்கலாம். மேலும் இப்பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் வாட்ஸ்அப் குரூப்பிற்கும் ஃபேஸ்புக்கிற்கும் ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். முதல் வக்ரம் என்றால் என்ன? நவக்கோள்களிலே ராகு கேது ஆகியவர்கள் இருவரும் பின்னோக்கி செல்லக்கூடியவர்கள். எப்பொழுதும் வக்ரகதியில் செல்லக்கூடியவர்கள். பின்னோக்கி செல்லக்கூடிய நிலை வக்ரகதியாக செல்லக்கூடிய நிலையாகும். சூரியனால் வக்ரமடைகிறார்கள் கோள்கள். இவற்றில் சந்திரனுக்கு வக்ரகதி கிடையாது. காரணம், சந்திரன் பாதி நாள் வளர்வரையாகவும் பாதி நாள் தேய்வரையாகவும் அவரே தேய்ந்தும் வளர்ந்தும் இருக்கக்கூடியவராக இருக்கின்றார். ஆகையால் சந்திரனுக்கு வக்ரகதி எப்பொழுதும் இல்லை. மற்ற கோள்களாகப்பட்ட ஆண்டுக்கோள்களிலே சனி, குரு மற்றும் மாதக்கோள்களிலே செவ்வாய், சுக்கிரன், புதன் ஆகிய ஐவரும் வக்ரகதி அடைவார்கள். இவற்றிலே ஆண்டுக்கோள்களுடைய வக்ரம் மிகவும் முக்கியமானது. காரணம், அத்தகைய வக்ரம் அடைகின்ற கிரகங்கள் ஒரு குறிப்பிட்ட மாதங்களுக்கு வக்ரமாக இருப்பார்கள். அவ்வாறு மாதக்கணக்கில் வக்ரமாக இருக்கின்ற அமைப்பில் நாம் அவற்றை கவனத்தில் கொள்ள வேண்டும். காரணம், ஒரு கிரகம் வக்ரம் பெறுகின்ற பொழுது தன் நிலை மாறும். ஏனெனில் ஒரு கிரகம் சுபகிரகங்களாக இருக்கட்டும் அசுபகிரகங்களாக இருக்கட்டும் அவங்களுக்கென்று இயற்கை சுபாவங்கள் இருக்கின்றது, காரகத்துவங்கள் இருக்கின்றது. சுபர்கள் சுபத்தன்மையை கொண்டவர்களாகவும் அசுபர்கள் அசுபத்தன்மைகளை கொண்டவர்களாகவும் இயற்கையான எண்ணங்களை கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். இவற்றில் அசுபகிரகங்கள் என்று பார்க்கின்ற பொழுது முதன்மையான அசுபகிரகம் சனீஸ்வர பகவான். அதற்கு அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது ராகு கேது. அதற்கு அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது செவ்வாய். இறுதியாக சூரியன் சுபராகவும் அசுபராகவும் கருதலாம். சூரியன் பாதி சுபர் பாதி அசுபராகவும் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இங்கு சனி செவ்வாய் இருவரும் இயற்கையாகவே ஒரு கொடூரமான எண்ணங்களையும் கோபங்களையும் மற்றும் குரோதங்களையும் கொண்டவர்கள். இவற்றில் குறிப்பாக சனி ஒரு இருள் கிரகம். அவர் எப்பொழுதும் எல்லோரிடம் ஒரு காழ்ப்புணர்ச்சியை காட்டக்கூடியவர், வெறுப்பை காட்டக்கூடியவர், தற்போது ஒரு சுயநலத்தை கொண்டவராக சனி விளங்கக்கூடியவர். சனியை பற்றும் நாம் எப்பொழுதும் கவனமாக பார்க்க வேண்டும். ஆகையால் தான் சனியோடைய ஸ்தான பலன் மிகவும் ராசிக்கு முக்கியத்துவம் தருகின்றோம். ஏழரை சனி, கண்டக சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி என்று சனி ஒரு சுற்று 30 வருடம் என்றால் அவற்றிலே இத்தகைய இடங்களுக்கு வருகின்றவர்கள் நமக்கு அசுப பலன்களை தருகின்றார். அனுபவ உண்மை.
சிலர் சொல்லலாம், எனக்கு 7.5 சனியில் நன்மையான பலன்கள் கிடைத்தது, குரு வக்ரமாக இருக்கின்ற பொழுதும் எனக்கு நன்மையாக இருந்தென்றால் அவர்களுடைய தசாபுத்திகள் மிகவும் முக்கியம். எப்படி எடுத்துக்கொண்டாலும், கோச்சார பலன்கள் எவ்வாறு எடுத்துக்கொண்டாலும் உங்களுடைய ஜனன ஜாதகமே முதன்மையானது. அவை தனிப்பட்டதாகும். உங்களுடைய பிறந்த நேரம், தேதி, மாதம், வருடம் மற்றும் பிறந்த இடத்தின் அடிப்படையில் வருகின்ற ஜனன ஜாதகத்திலே உங்கள் லக்னம் என்பது மிக மிக முக்கியம். அவற்றின் அடிப்படையில் வரக்கூடிய கிரகநிலைகள், அவற்றிலே உங்களுடைய ராசிக்குரிய நட்சத்திர ஜென்ம நட்சத்திரம், அதன் அடிப்படையில் வருகின்ற தசாபுத்திகள் என்று ஜோதிடம் ஒரு கடல். ஆகையால் 10ஆம் பொதுவாக மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய ராசிக்கு, இந்த ராசிக்கு இதுதான் இந்த பயிற்சியில் நடக்கப் பெறுகிறது என்று கூறியது நிச்சயம் அது தவறு. ஆனால் அனுபவத்தில் பார்க்கின்ற பொழுது ஒரு ராசிக்கு 7.5 நடக்கின்ற பொழுது தசாபுத்திகள் எவ்வளவு சாதகமாக இருந்தாலும் அதோடைய தாக்கமும் காட்டுகின்றது ஒரு 30-40% வரை. ஒன்றை கொடுத்தால் ஒன்றில் அவர் ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் மனக்குழப்பத்தையும் மன சஞ்சலங்களையும் விரக்தியும் கொடுக்கின்றார். ஒன்றை கொடுத்தால் ஒன்றில் எந்த கிரகமாக இருந்தாலும், அது குருவாக இருக்கட்டும், சனியாக இருக்கட்டும், ராகு கேதுவாக இருக்கட்டும், நான் கூறுவது ஆண்டுக்கோள்களை பற்றி. ஆகையால் இங்கு குரு வக்ரமடைகின்றார், ஒரு சுபகிரகம் வக்ரமடைகின்றார். இங்கு சுக்கிரன் புதனும் வக்ரமடைவார்கள் சூரியனால். ஆனாலும் அவர்கள் சில மாதங்கள் அல்ல, சில நாட்கள், சில மாதங்கள், சில நாட்கள் இருப்பார்கள். அத்தகைய வக்ர நிலை என்பது ஒரு பெரிய பாதிப்பை கொடுக்காது. ஆனால் ஆண்டுக்கோள்களில் வக்ரம் என்பது மிகவும் கவனத்தில் கொள்ள வேண்டும். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது குரு இப்பொழுது வக்ரம் அடைகின்றார். அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி ரிஷபராசியில் வந்திருக்கின்ற குரு பகவான். பொதுவாக ஒரு கிரகம் வக்ரம் பெறுகின்ற பொழுது அதனுடைய நிலை மாறும், தன்மை மாறும். நாம் அடிக்கடி நம்மளுடைய முன்னோர்கள் கூறுவார்கள், சிலருடைய குரூரமான எண்ணம், குரூர எண்ணம் கொண்டவர்களாக விலகுகின்ற பொழுது, ஏன் உனக்கு இந்த வக்ர புத்தி, ஏன் இத்தகைய செயல்களை செய்கிறேன் என்றால், வக்ரம் என்கின்ற எண்ணத்தை, வக்ர எண்ணம் கொண்டவர்கள் தவறான பாதையில் செல்லக்கூடியவர்கள், தவறான செயல்களை செய்யக்கூடியவர்கள், எதற்கும் துணிந்தவர்கள். அவர்களுடைய எண்ணங்கள் செயல்படுத்த வேண்டும் என்பதிலே முதன்மையான குறியாகவும், மற்றவர்கள் அவற்றினால் எத்தகைய பாதிப்புகள் அடைந்தாலும், எத்தகைய இழப்புகள் ஏற்பட்டாலும் அதை பற்றி கவலை கொள்ளாத எண்ணம் கொண்டவர்கள், அத்தகைய எண்ணங்கள் கொண்டவர்கள் தான் வக்ர எண்ணங்கள் கொண்டவர்கள். கலியுகத்தில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற நித்தம் தினம் நடந்து கொண்டிருக்கின்ற பெரிய பெரிய கொலைகள், பிரச்சனைகள் எல்லாம் பெரிய பெரிய பல அப்படின்னு சொல்லிகிட்டே போகலாம். அத்தகைய எல்லாம் செய்கின்றவர்கள் யார்? அவனும் மனிதன் தான். ஆனால் அந்த எண்ணங்கள் எவ்வாறு அதை செய்ய தூண்டியது என்று பார்க்கின்ற பொழுது அந்த கொடூர எண்ணம், அதுதான் வக்ர எண்ணம். ஆகையால் கிரகங்கள் வக்ர அடைகின்ற பொழுது அந்த கிரகங்களுக்குரிய இயற்கை எண்ணங்கள் மாறுபடும். செவ்வாய் வக்ரம் அடைந்தால், செவ்வாய் என்பவர் ஒரு கோபத்தை கொடுக்கக்கூடியவர். தைரியம், துணிச்சல், தன்னம்பிக்கை, கோபம், அதிகமான பிடிவாத குணம், அதட்டல், மற்றவர்களை அடக்கி வாழ வேண்டும் என்கின்ற ஒரு அடக்கி ஆள்கின்ற ஆளுமைத்தன்மை, இவையெல்லாம் செவ்வாயுடைய கணம் என்றால் வக்ரம் பெற்றால் இன்னும் அதிகம். பொதுவாக கிரகங்கள் இவற்றிலே குருவும் சரியும் சனியும் சரி வக்ரம் அடைகின்ற போது சுபகிரகங்களுடைய சேர்க்கையே இருக்காது. சந்திரனை தவிர்த்து சூரியனால் வக்ரம் அடைவார்கள். சூரியனோட நெருக்கத்தில் இருக்கின்றவர்களே சுக்கிரன், புதன். ஆனால் சூரியன் என்ற கிரகம் குருவுக்கு 5இல் வருகின்ற பொழுது வக்ரம் அடைவார். குருவுக்கு 5இல் சூரியன் வருகின்ற பொழுது குரு வக்ரம் அடைவார். குருவுக்கு 9இல் சூரியன் வருகின்ற பொழுது வக்ர நிவர்த்தி அடைவார். அப்பொழுது பார்க்கின்ற பொழுது குருவோடு சூரியனோடு சுக்கிரன், புதன் பக்கத்திலே இருப்பார்கள். ஒரு ராசியிலேருந்து ஒரு 2 ராசி தான் தள்ளி இருப்பாங்க, ரொம்ப தள்ளி இருக்க மாட்டாங்க. அது நடக்கவே நடக்காது. சூரியனோடு ஒரு ராசி தள்ளி இருக்கலாம், அல்ல இன்னொரு ராசி, ஒரு ராசி விட்டு இன்னொரு ராசியில் தள்ளி இருக்கலாம். ஆனால் அதை தாண்டி 4வது ராசிக்கெல்லாம் போகவே மாட்டாங்க. அப்படி பார்க்கும்பொழுது குருவோடு சுபகிரகங்களாகப்பட்ட சுக்கிரன், புதன் சேரவே மாட்டார்கள். அதே சமயத்தில் சந்திரன் சேருவார். ஆனால் சந்திரன் பாதி நாள் வளர்பறை, பாதி நாள் தேய்பிறை. அவரே பலம் இல்லாமல் பலமோடு இருக்கக்கூடியவர். பலம் என்றால் பௌர்ணமி என்று தான் அவர் பலம், அதுக்கு பிறகு அவர் தேய்பிறை. மற்ற நாள் அமாவாசையிலிருந்து அவர் வளர்பறை, ஒரு குழந்தை வழங்குகின்ற நிலை. ஆக சந்திரனுடைய பலன்கள் வெறும் நட்சத்திரத்துக்குரிய மனதை குறிக்கக்கூடிய ஒரு நிலையாகத்தான். அதனால தான் சந்திரனுடைய அமாவாசை பௌர்ணமியில் நிறைய பிரச்சனைகள் இருக்கின்றதை நம்ம அனுபவத்தில் பார்க்குறோம். ஆக சந்திரனுடைய சேர்க்கை நல்ல சேர்க்கை சந்திராதி யோகம், குருச்சந்திர யோகம், சந்திரமங்கல யோகம், இவையெல்லாம் சொல்லிட்டே போகலாம். ஆனால் குரு வக்ரம் அடைகின்ற பொழுது சுக்கிரன் புதனோடு சேர்க்கையை பெற மாட்டார். அப்போது அவர் தனி இருக்கலாம், இல்லை செவ்வாய் சனியோடைய சேர்க்கை பெறலாம். இப்படி இருக்கின்ற பொழுது பொதுவாக ஒரு வக்ரம் பெற்ற கிரகம் இன்னொரு வக்ரம் பெற்ற கிரகங்களோடு சேருவது அரிதானது. பல வருடங்களுக்கு ஒரு முறை தான் இவ்வாறு ஏற்படும். ஒரு வக்ரம் பெற்ற கிரகம், உதாரணமாக குரு வக்ரம் பெற்று சனி வக்ரமாக பெற்று இருவரும் சேர்வதோ, சனி வக்ரம் பெற்று செவ்வாய் வக்ரம் பெற்று சேர்வதோ, இதெல்லாம் ஒரு அரிதாக வரக்கூடியது, அடிக்கடி வரக்கூடியதில்லை. ஆனால் வருடத்துக்கு ஒரு 120 நாட்கள் குரு வக்ரம் அடைவார். சில ஆண்டுகள் மட்டுமே வக்ரம் அடைய மாட்டார்.
சனியும் வருடத்துக்கு வக்ரம் அடைவார். இந்த வக்ரம் இந்த 2024 குரு வக்ரம் அடைகின்ற நாட்கள் என்று பார்க்கின்றவர்கள் 118 நாட்கள். அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி 2024 அன்று வக்ரம் அடைகின்றார். பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி 2025 வக்ர நிவர்த்தி அடைகிறார். 118 நாட்கள் ரிஷபராசியிலே அவர் வக்ரம் அடைகிறார். இவற்றில் அவர் மிருகசீஷ நட்சத்திரத்தில் வக்ரம் அடைகின்றார். வக்ரம் அடைகின்ற கிரகம் பின்னோக்கி செல்லும், ஆன்டி கிளாக் வைஸ். எப்பொழுதும் சுபகிரகங்கள் மற்ற கிரகங்கள் எல்லாம் கிரகங்களும், அதாவது 7 கோள்கள் ராகு கேது தவிர்த்து மற்ற எல்லா கோள்களும் நேர்கதியாக செல்லும், கிளாக் வைஸாக செல்லும். ஆனால் ராகு கேது ஆன்டி கிளாக் வைஸாக செல்வார்கள் என்றால் வக்ரம் அடைகின்ற கிரகங்களும் ஆன்டி கிளாக் வைஸாக செல்வார்கள். ஆகையால் இந்த வக்ர பயிற்சியில் பார்க்கின்ற பொழுது குரு மிருகசீஷ நட்சத்திரத்தில் அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி வக்ரம் அடைந்து பின்னோக்கி செல்கின்றார். பின்னோக்கி நவம்பர் மாதம் 28ஆம் தேதி பின்னோக்கி ரோகிணி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்ய ஆரம்பிப்பார். மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு முன் நட்சத்திரமே ரோகிணி நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வார். ரோகிணி நட்சத்திரம் நான் பின்னோக்கி நவம்பர் மாதம் 28ஆம் தேதி ரோகிணியில் வக்ரம் அடைகின்றவர். ரிஷபராசியிலே ரோகிணியில் வக்ரம் அடைகின்றவர். பின்னோக்கி பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி ரிஷபராசியிலே ரோகிணி நட்சத்திரத்தில் இருக்கின்றவர் வக்ர நிவர்த்தி அடைந்து அதன் பிறகு முன்னோக்கி செல்ல அமைப்பார். ஆகையால் அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி முதல் பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி அடுத்த வருடம் 2025 வரை இத்தகைய இந்த நாட்கள் எந்த மாதங்களிலே எத்தகைய நாட்கள் வருது என்று பார்த்தால் 118 நாட்கள். இவற்றிலே மேஷம் முதல் மீனம் வரைக்குள்ள அனைத்து ராசி என்பவர்களுக்கும் உங்கள் ராசிக்கு குரு வக்ரம் அடைகின்ற நிலை எத்தகைய பலாபலங்களை கொடுக்கிறது என்பதை இனி காணலாம். விருச்சிக ராசிக்குரிய குரு வக்ர பயிற்சி பலன்களை காணவிருக்கின்றோம். அன்புள்ள விருச்சிக ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு 2, 5க்கு அதிபதி குரு பகவான் யோகாதிபதி. அவர் 7இல் அமர்ந்திருக்கின்றார், நன்மையை தரக்கூடிய இடத்தில். இப்பொழுது அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி அவர் வக்ரம் அடைகின்றார். அவை சிறப்பல்ல. பொதுவாக நன்மை தரக்கூடிய இடத்தில் குரு அமர்கின்ற பொழுது அவர் வக்ரமாக இருக்கின்ற பொழுது பலன்கள் மாறுபடும். இங்கு குரு வக்ரமாக இருக்கின்ற நிலை கொஞ்சம் கவனம், நிதானம், பொறுமை எந்த ஒரு புதிய முயற்சியில் எடுக்கின்ற பொழுது இந்த காலகட்டங்களிலே உங்களுடைய ராசியாதிபதியான செவ்வாய் பகவான் 9க்கு வந்து நீச்சம் பெறுவார் கடகத்தில். அவ்விடத்தில் அவர் வக்ரம் பெறுவார். அதன் பிறகு மீண்டும் அவர் 8ஆம் இடத்துக்கு செல்வார் வக்ரகதியாக. திரும்பி அங்கு வக்ர நிவர்த்தி அடைந்து அந்த 8ஆம் இடத்திலிருந்து உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமான கடகத்துக்கு வருவார். எனவே இந்த 118 நாட்களிலே செவ்வாயும் உங்களுக்கு சாதகமாக இல்லை. 4ஆம் இடத்தில் சனி வக்ரமாக இருந்தனால் உடல்நலத்தில் கொஞ்சம் பாதிப்பில்லாமல் இருந்தது. நவம்பர் மாதம் 14ஆம் தேதி சனியும் வக்ர நிவர்த்தி அடைகின்றார். எனவே இந்த காலகட்டங்கள் எந்த ஒரு புதிய முயற்சியிலும் புதிய செயலில் ஈடுபடுகின்ற பொழுது நிதானம், பொறுமை, கவனம், உடல்நலத்தில் அக்கறை மற்றும் உடற்பயிற்சி செய்வது, உங்களுடைய உறவுகள் அன்புக்குரியவர்களுடைய உடல்நலத்தில் கவனம். 7ஆம் இடத்தில் குரு வக்ரமாக இருப்பதினால் ஆகையால் இந்த காலகட்டங்கள் விருச்சிக ராசிக்கு ஒரு சோதனையான காலகட்டம் என்றே எடுத்துக்கொள்ளலாம். ராசிக்கு 11ஆம் இடத்தில் கேது இருந்தாலும் ராசிக்கு 5இலே ராகு, அவ்விட்டுக்கு அதிபதியான குருவோ வக்ரம். ராகு அதீத பலம் பெற்ற 5ஆம் இடத்துக்குரிய அந்த இடங்களை பால் செய்வார். 5ஆம் இடம் பூர்வீக சொத்திலே பிரச்சனைகள், பூர்வ புண்ணிய ஸ்தானம், குழந்தைகளோட நலத்திலும் அக்கறை காட்டுவதும் கல்வியிலே அக்கறை காட்டுவதும் மிகவும் அவசியம். அதிர்ஷ்டங்கள் இருக்கும், ஆனால் அதிர்ஷ்டங்கள் கிட்ட வருகின்ற பொழுது உங்களை தட்டிப்படுத்தி விடுவார்கள் உங்களுடைய எதிரிகள். ஏனெனில் உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாய் என்றால் அவரை 6ஆம் இடத்துக்கு அதிபதி. அவர் மிக பலம் பெறாமல் பலமிலமாக இருக்கின்ற நிலை. ராசியாதிபதியாக அவர் பலம் இழக்கின்றார். எனவே இந்த காலகட்டங்களிலே துறை ரீதியாக தொழில் வியாபாரத்திற்கும் அன்பர்கள் நிதான போக்கு கடைபிடிப்பது நல்லது. எந்த ஒரு செயலிலும் முன்யோசனையும் செயல்படுவது மிக மிக அவசியம். ஆகையால் இந்த காலகட்டங்களில் குரு வக்ரமாக இருந்தாலும் வக்ரம் பெற்று அவர் செய்கின்ற பார்வை பெறுகின்ற இடங்கள் என்று பார்க்கின்ற ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்கிறார். 11ஆம் இடம் பால் அடைகின்றது. அந்த இடத்தில் கேது அவர் பாதிக்கப்படுவார். எனவே 11ஆம் இடம் லாபஸ்தானம். அந்த இடம் பாதிக்கப்படுவதனால் உங்களுடைய லாபங்கள் குறையும். தொழில் வியாபாரத்தில் அந்த தொழில் வியாபாரத்தில் லாபங்கள் குறைகின்ற போது செலவுகள் அதிகரிக்கும். செலவுகள் அதிகரிக்கக்கூடிய காரணம் உங்கள் ராசிக்கு 4இலே இருக்கின்ற சனி உங்கள் ராசியை பார்க்கின்றார், குரு வக்ரமாக பார்க்கின்றார். எனவே உங்களுடைய செலவு எண்ணங்கள் மாறாக செலவுகள் உங்களுக்கு தேவையில்லாமல் ஏற்படும். உங்களுக்கு மீறிய நீங்கள் அந்த செலவுகளை செய்வீர்கள். இதையெல்லாம் அனாவசிய செலவை தவிர்ப்பது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. அதுக்கப்புறம் ராசிக்கு 3ஆம் இடத்தை வக்ரமாக பார்க்கின்றான். முயற்சி இருக்கும், முயற்சியிலே தைரியம் இருக்காது, தன்னம்பிக்கை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கும், பதற்றம் ஏற்படும். பதற்றமாக எந்த ஒரு காரியத்தையும் செய்வீர்கள். இந்த செவ்வாய் வேறு உங்களுக்கு நீச்சமாக பார்ப்பாரா 3ஆம் இடத்தை. அந்த இடத்துக்கு அதிபதியை 4இல் இருக்காருங்களா, அது அர்த்தாஷ்டம சனியா. ஆகையால் இந்த முயற்சியிலே தைரியமின்மை இருக்கும், தன்னம்பிக்கை கொஞ்சம் குறையும். ஆகையால் எதில் வெற்றி நோக்கி செல்லலாமா என்கின்ற பூவாத்தலையா நீங்களே போட்டு பார்த்துப்பீங்க. பூவாத்தலையா இது வருமா அது வருமா, இப்படி போனால் என்ன அப்படி போனால் என்ன அப்படின்ட்டு உங்களுக்குள்ளேயே ஒரு சஞ்சலங்கள் குழப்பங்கள் இருக்கும், தவிர்க்க வேண்டும்.
இதெல்லாம் பார்வை செய்கின்ற இடங்கள். இது தொழில் வியாபாரத்துக்கு மட்டும் இல்லை, இந்த பார்வைப்படுகின்ற இடங்கள் உத்தியோகம், தொழில் வியாபாரம், பெண்கள், கலைத்துறை, அரசியல் எல்லாருக்கும் பொருந்தும். இது தொழில் வியாபாரம் சொல்கிறதுக்கு முன்னால் சொல்லிட்டு தொழில் வியாபாரம்னு சொல்லிட்டு நான் திருப்பி சொல்கிறேன். இதனால் எல்லாருக்கும் பொருந்தும். அப்படி பார்க்கும்போது உத்தியோகத்துக்கும் இவ்வாறே. உத்தியோகம் 7ஆம் இடத்தில் இருக்கின்றவர் 3ஆம் இடத்தை பார்க்கிறார். எந்த ஒரு செயலிலும் மிக வேகமாக முடிக்கக்கூடிய ஆற்றல் கொண்ட விருச்சிக ராசியில் நீங்கள் சோம்பேறித்தனம் அதிகரிக்கும், சோம்பல் இருக்கும், அசதியாக உணர்வீர்கள், நாளை பார்த்து கொள்ளலாம் என்கின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் அதிகமாக உபயோகப்படுத்துவீர்கள். டுமாரோ ஐ வில் டூ அப்படின்வீங்க. அதெல்லாம் வேண்டாம். இந்த காலகட்டங்களில் நீங்கள் உங்கள் வேலையிலே முழு கவனம். இன்றைய செயல் இன்றைய செய்வது இனிதே நல்லது என்கின்ற ஒரு விஷயத்தை மனதிலே உறுதியாக வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைய செயல் இனிதே செய்வது அதுவே நல்லது. அப்படி நினைத்தீங்கன்னா இன்றைய காரணியை தேடாமல், நீங்கள் காரணத்தை தேடாமல் இந்த காரியத்தை இன்றே நீங்கள் முடியுங்கள். செய்வதற்கு காரணத்தை தேடாதீர்கள் என்று கூறிக்கொள்கின்றேன். உத்தியோகத்தில் கவனம் வேண்டும். இல்லை என்றால் உங்களுடைய உற்சாகமான இன்மையை ஏற்படுத்தி கொண்டு சோம்பலாக நாளை பார்த்து கொண்டு வேலையை தள்ளி போட்டு என்றால் உயரதிகாரிகள் உங்களை கண்டிப்பார்கள். கண்டிப்பு என்பது ஒரு கடினமான கண்டிப்பாக இருக்கும் என்பதை கவனத்தில் வைத்துக்கொள்ளுங்கள். பெண்களுக்கான பலன் என்று பார்க்கின்ற போது உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் என்கின்ற குடும்பஸ்தானத்துக்கு அதிபதியான குரு பகவான் வக்ரமாவதனால் குடும்பத்தில் சஞ்சலங்கள், குழப்பங்கள் ஏற்படும். அதுவும் 7ஆம் இடத்துல போய் வக்ரமாவதனால் கணவன் மணி உறவில் பிரச்சனைகள் இருக்கும். ஆக 7ஆம் இடம் என்ற இடத்தில் அவர் அக்ரமாகிறார். கணவன் மனைவி உறவு, நண்பர்கள் மற்றும் பங்குதாரர்கள் போன்றவர்கள், நம்மளுடைய உறவுகள், அன்புக்குரியவர்கள், நம்மளுடைய நமக்கு நெருங்கியவர்கள் என்பவர்களிடம் சஞ்சலங்கள் ஏற்படும், குழப்பங்கள் ஏற்படும் என்பதை கவனித்துங்கள். திருமணமாகாத பெண்களுக்கு குருபலம் இருந்து வந்தது இப்போ வக்ரமாக இருப்பது மாறுபடுகின்றது. ஆகையால் இந்த காலகட்டங்களில் சனியும் உங்கள் ராசியை பார்ப்பதனால் திருமண முயற்சியில் சில தடைகள் தான் அதிகரிக்கும். கலைத்துறையை பொறுத்தவரை கலைத்துறை என்று பார்க்கின்ற பொழுது சக நண்பர்களே உங்களுக்கு பகைவாக மாறுவார்கள். நீங்கள் நல்ல நண்பர்கள் என்று அவங்கள்ட்ட நீங்கள் நல்ல நம்பி ஒரு பொறுப்பை ஒப்படைப்பீங்க. அந்த பொறுப்பை அவங்க வேறு விதமாக பயன்படுத்தி உங்களுக்கு எதிரான ஒரு பிரச்சனையை உருவாக்கி விடுவார்கள். ஊடகங்களில் கவனம் வேண்டும். நண்பர்களே வெளிப்படையாக பேசாதீர்கள். நல்லா போட்டு கொடுத்துருவாங்க. அப்புறம் உங்கள் பேர் தான் ஊடகத்தின் ஒரு பெரிய அளவில் ஒரு வைரலாகிவிடும். ஆகையால் கலைத்துறையை பொறுத்த வரைக்கும் கவனம், நிதானம், பொறுமை. இந்த காலகட்டத்தில் உங்கள் பெயர் புகழ் மங்கக்கூடிய, பெயர் புகழில் களங்கம் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக அமைந்திருக்கின்றது. கவனம் தேவை நண்பர்களே. அடுத்ததாக அரசியலுக்கும் விருச்சிக ராசிக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது. ஆக இந்த காலகட்டங்களில் குரு பதவியை பறிக்க பார்ப்பார். நிச்சயம் அப்படிலாம் பண்ண மாட்டார். அவர் யோகாதிபதி இல்லைங்களா, அதெல்லாம் செய்ய மாட்டார். பதவி பறிப்பெல்லாம் இல்லை, பெரிய பதவி எதிர்பார்த்துக்கணும்னா அதுக்கு அவர் ஒத்துழைக்க மாட்டார். ஏன்னா நானே வகரமாக இருக்கேன், நானே பிரச்சனை இருக்கேன், உனக்கு பதவி இருக்கிற பதவியை காப்பாற்றிக்கப்பா கண்ணா அப்படின்றவார். ஆகிய இந்த காலகட்டங்களில் அரசியலை பொறுத்தவரைக்கும் இருக்கிற பதவிக்கு பிரச்சனை இல்லை, புதிய பதவியை எதிர்பார்த்து கொண்டிருந்தால் தாமதங்கள் ஆகும். இறுதியாக மாணவ கண்மணிகளே கல்விக்கு அதிபதி 2ஆம் இடம் கல்விஸ்தானம், வீட்டுக்கு அதிபதி குரு. அவர் வக்ரமாக இருக்க கல்வியில் ஒரு மந்த நிலை இருப்போம், சுறுசுறுப்பு குறையும், எந்த ஒரு இதுலேயும் ஒரு சரியான முயற்சி எடுக்க மாட்டீங்க, ஆர்வத்தை காட்ட மாட்டீங்க. இதெல்லாம் இருக்குது தான். ஆனால் நீங்கள் மாணவர் இல்லையா, ஆலயம் செல்கள், தினந்தோறும் ஆலயம் செல்வதன் மூலம் அருகில் இருக்கின்ற சிவ ஆலயம் செல்வது, முருகர் ஆலயம் செல்வது, முருக பக்தனாக முருகனுடைய ஸ்லோகங்களை சொல்வது, கந்த சஷ்டியை கேட்பது, இவையெல்லாம் வெறும் மாணவ கண்மைகள் அனைத்து விருச்சிக ராசிக்கும் பொருந்தும். மாணவ கண்மைகள் தினந்தோறும் அதற்கு நேரத்தை ஒதுக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. கேட்கறதுக்கு நேரம் இருக்கிறதுனால கேளுங்க. ஆகையால் அதை செய்து வருவது நல்லது. இதுவே விருச்சிக ராசி அன்பர்களுக்கான குரு வக்ர பயிற்சிக்குரிய பலன். ஒரு பொது பலன். உங்கள் ஜாதகமே முதன்மையானது. அவற்றில் லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி அந்த வாயிலாகவே உங்களுடைய யோக பலன்கள் அறிய வரும். இவை ஒரு தகுந்த ஜோதிடர் உங்களுக்கு எடுத்துரைக்க முடியும். நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு உங்கள் ஜாதக பலனை கேட்டு அறிந்து கொள்ள விரும்பினால் கீழே இருக்கின்ற அலைபேசியை அழைக்கலாம், வாட்ஸ்அப்லையும் தொடர்பு கொள்ளலாம். இப்பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும், உற்றாருக்கும், வாட்ஸ்அப் இருக்கும், ஃபேஸ்புக் இருக்கும் ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நலம் பெறுக, வளம் பெறுக.